காணப்பட வேண்டும். ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால், கர்த்தரை தேடுவோம்னு சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு காலகட்டங்களில் நம்ம உதவி என்று சொல்லி மனிதரிடத்திலே போகும் பொழுதெல்லாம் ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கிளியரா இருக்கா? Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Glory to Jesus. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம மனிதர்கள்கிட்ட நம்ம என்ன சூழ்நிலைக்கு போனாலும் ஜீசஸ் உள்ளதான் இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் தான் இருக்கு. ஹல்லேலூயா. யாராவது கேக்குதா? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நாம் இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் என்னதான் அவசரமாக போய் நம்ம மனிதர்களை தேடி போனால் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் நமக்கு செவி கொடுப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, உண்மையிலே உயிர் போகிற ஒரு சூழ்நிலை ஒரு ஆளுக்கு இருக்குது, அல்லது ரொம்ப அவசியமான தேவை, நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம போய் நின்னோன்னு சொன்னால் இல்லவே இல்லை அப்படின்னு அடித்து சாதனைக்கு சொல்லுவாங்க. அது அவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. ஆனால் அதை வைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தரை நம்ம தேடினா அவர் நமக்கு செவி கொடுப்பார். வசனத்தில் அடுத்து கூட நீங்கள் அதே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது வசனத்தில் அவர் சொல்லுவார் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஏழை கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னாலே அவர் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்னாடி தன் நிலையை நிறுத்தி பார்ப்பார். அவர் எப்படி, நான் எப்படி அப்படின்ட்டு. இந்த அவர் சொல்லுவார், என்ன நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு எழுதுவார். மனுஷனை நினைக்கிறது நீ எம்மாத்திரம். நான் காலையில் உணர்ந்த அந்த நிலைகளை, தன் நிலைகளை உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தாவீதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை தேடுகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை தேடுகிற இருதயத்தோடு நம்ம தேடுவோம்னு சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக மட்டும், ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் தேடுகிறவர்களாக இருப்போம்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய நன்மையோ மேன்மையோ கொண்டு வராது. கர்த்தரை எப்பொழுதும், கர்த்தர் நம்ம தேடுறதே அவரை தான் தேடணும். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் வாஞ்சிக்கணும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள நீங்கள் கர்த்தரை தேடுகிற அனுபவத்துக்குள்ளே நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எதை குறித்தும் பயம் வராது. நாளைய தினத்தை குறித்து பயம் வராது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் பயம் வராது. தேவைகளை குறித்து பயம் வராது. மரணத்தை குறித்த பயம் வராது. எதை குறித்தும் பயம் வராது. அதான் இவர் பொதுவாக சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட. எல்லா பயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பயத்தில் ஒவ்வொரு காரியம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அல்லது இது என்ன நடக்க போகுது, அது என்ன நடக்க போகுது, பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகளை இதை எப்படி சமாளிக்க போகிறோம், அது என்ன பண்ண போகிறோம், இது என்ன பண்ண போகிறோம், இப்படின்னு பல பயங்கள் இருக்கிறது. ஃபினான்ஷியலை குறித்த பயம் இருக்கும், அல்லது உங்களுடைய சரீர சுகத்தை குறித்த பயம் இருக்கும், மரண பயம், இப்படி பல விதமான பயங்கள். பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க, எதிர்காலம் என்ன ஆக போகுது, இப்படி பல பயங்கள் இருக்கும். இந்த பயங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விதான் சங்கீதக்காரர் தெளிவாக சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி. ஆகவே நாம் கர்த்தரை தேடுகளாய் காணப்படுவோம். ஆகவே இதன் ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கூட 2 நாளாகமத்திலே வாசிக்கும் பொழுது 7:14 சொல்லப்படுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் நான் அப்பொழுது அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன், அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்ற. அப்போ அவருடைய முகத்தை தேடுதல், அவரை தேடுகிற ஒரு அன்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழுவதாக என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை தேடுவோம். ஒருவேளை பயத்தோடு இருக்கக்கூடிய எதை குறித்தெல்லாம் நீங்கள் பயந்துட்டீங்க, நீங்கள் கர்த்தரை தேடுங்க, ஆண்டவரை சார்ந்துருங்க, ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கோங்க. என்ன செய்வதுன்னு அங்கே இங்கேன்னு கண்ணா நிறைய காரியங்களை தேடாமல் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய பயங்களெல்லாம் நீங்களாக்கப்பட்டு போய்விடும். ஒரு தைரியம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த தைரியம் வர ஆரம்பித்த உடனே எல்லா காரியம் சக்ஸஸாக மாறும். சூழ்நிலைகள் மாறி போகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக முடியும். காரியத்தை ஜெயமாக்குற தேவன் உங்கள் கூட இருந்து காரியங்களை ஜெயமாக்கி உங்களை ஆசீர்வதி